கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தரைத்தளத்திலிருந்து மேல்தளத்திற்கு குடியிருப்பு வாசிகள் தண்ணீரை சுமந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுரேஷ்குமார், குடியிருப்பு வாசிகள் படும் இன்னல்கள் என்னென்ன, விரிவான தகவல்களை வழங்கலாம். அபிராமி, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கோவையில் உள்ள உக்கடம் புல்லுக்காடு, கீரநத்தம், வெள்ளலூர், சித்தாபுதூர் போன்ற பகுதிகளில் 5 முதல் 7 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டு தந்திருக்கின்றன. இதில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக தற்போது இருப்பது என்னவென்றால், இவர்களுக்கெல்லாம் குடிநீர் தேவையான தண்ணீர் தரைத்தளத்தில் பொது குழாயில் கொடுக்கப்படுகிறது. இதனால் வேலைக்கு செல்பவர்கள், 5வது மாடியில் இருக்கவங்க, அதுக்கு மேலே குடியிருக்கிறவங்க எல்லாருமே கீழே அந்த தண்ணியை பிடிச்சிட்டு படிக்கட்டு வழியாக மேலே சுமந்து போய் சேர்த்தக்கூடிய ஒரு அவல நிலைக்கும் அவதிக்கும் ஆளாயிட்டு வராங்க. இது குறித்து பகுதியை சேர்ந்த விஜயலட்சுமி இருக்காங்க, அவங்களோட கேட்கலாம். சொல்லுங்கள், எந்த அளவுக்குமா சிரமப்படுறீங்க? 5வது மாடி 6வது மாடி தண்ணி எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா? லிஃப்ட்டில் கரண்ட் இருந்தால் லிஃப்ட் இருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். லிஃப்ட்டில் இல்லைன்னா அடிக்கடி கரண்ட் போகிறதுனால லிஃப்ட்டு ஒர்க் ஆகலைன்னா நாங்கள் ஸ்டெப்ஸில் தான் எடுத்துகிட்டு போக வேண்டியது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையிலலாம் வேலைக்கு போய்ட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தான் வர்றாங்க. அந்த டைமில் தண்ணி வந்துச்சுன்னா பிடிப்பாங்க. தண்ணி வரலைன்னா அந்த அன்றைக்கி தண்ணி பிடிக்க முடிய மாட்டேங்குது. அதனால் எங்களுக்கு வீட்டுக்கு தண்ணி வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இப்போ உப்பு தண்ணி எப்படி வீட்லேயே வருது, அது மாதிரி நல்ல தண்ணி வீட்டுக்குள்ளே வர மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. எவ்வளோ நாள் இந்த பிரச்சனை இருக்குங்கய்யா? இதை பற்றி நீங்கள் அதிகாரிகிட்ட சொன்னால் என்ன சொல்கிறாங்க? ஐயா, நான் அதிகாரிகிட்ட சொன்னங்காட்டிக்கு அப்படி தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கு உப்பு தண்ணி குடிங்க, ஒரு வாரத்துக்கு நல்ல தண்ணி குடிங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இவங்க சொன்னது அதிகாரி சரவணன் சொன்னதுங்க. இதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்டாச்சு. நல்ல தண்ணி உப்பு தண்ணி பைப்பு போடுறோன்னாங்க. போடல, ஒரு பைப்பு தான் போட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் தண்ணி வர மாதிரி பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற குடியிருப்புகளில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த குடிநீர் இணைப்பு தருவதற்காக பல்வேறு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அதற்கான நிதி ஒதுக்கீடு பெற்ற நிலையிலும் அதனை முழுமையாக நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் அதற்கு ஒதுக்கவில்லை, நிதி ஒதுக்கவில்லை, அதற்கான வசதிகளை செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது தொடர்பாக இந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்த வரும் பன்னீர்செல்வம் நம்முடைய இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்கள், இத்தனை குடியிருப்புகளிலும் இந்த மாதிரி குடிநீருக்காக கீழிருந்து மேலே வரைக்கும் நேர காலம் தெரியாமல் இவங்க அவதிப்படுறாங்க மக்கள். இதுக்காக நீங்கள் அந்தந்த அதிகாரிகள்கிட்ட போய் முறையிட்டீங்களா? இதுக்கு நீங்கள் சட்டப்பூர்வமாக என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க? தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் குடிசை மாற்று வாரியத்திலிருந்து புதிதாக உருவாக்கப்பட்டதாக இது. குடிசையிலிருந்து அந்த மக்கள் சமூகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது அடுக்குமாடி குடியிருப்பு. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நகரத்திலிருந்து நிறையா மக்களை வெளியேற்றிட்டாங்க. இருக்கிற மக்களுக்காக அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா 5 மாடிக்கு தண்ணீர் சுமந்து கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படுது. ஆனால் இதே போன்ற இவர்களும் மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர்கள், இதனுடைய சிறுபான்மை மக்கள் கூலி வேலைக்கு செல்லவும் தான். இவங்க வேலைக்கு போயிட்டு வர நேரம் இந்த எப்போ தண்ணி விடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. விடுகிற நேரத்தில் இவங்க தண்ணி 5 மாடி பிரசவம் பார்த்தவங்க அறுவை சிகிச்சை செய்த பெண்கள்லாம் தண்ணி மேலே எடுக்க முடியல, இடுப்பு வழியில். நிறைய குழந்தைகள் கீழே விழுந்துடுறாங்க. இன்றைக்கி இவங்களும் அரசுகள் தான். இதே மற்ற அரசு, நீங்கள் காவல்துறையில் பணியாற்றுபவங்களோ, சிறைச்சாலையில் பணியாற்றுபவங்களோ, மற்ற அடுக்குமாடி குடியிருப்பில் அரசால் கவுண்டம்பாளையத்திலலாம் அரசு இருக்க அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த குடியிருப்பில் இதே தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்ற சமூக மக்களை கட்டி கொடுக்குற குடியிருப்புகளை தண்ணி மேலே போகுது. ஆனால் இந்த சமூக மக்களுக்கு மட்டும் திட்டமிடப்பட்ட ஒரு பாகுபாடு போல தான் இருக்குது. இங்கே அயோத்தாச பண்டிதருடைய ஸ்கீமில் இந்த குடிநீர் வாரியம் கொடுக்குறாங்க. இது இன்றைக்கி வரைக்கும் எந்த இடத்துலையுமே அந்த வாரியத்தினுடைய குடியிருப்பு இணைப்புகள் எங்கேயுமே தரல. மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட நாங்கள் தொடர்ந்து புகார் கொடுத்தோம். கடந்த மாநகராட்சி ஆணையாளராக இருந்த பிரதாப் அவர்கள் ஒரு 15 லட்சம் ரூபாய் நிதி நாங்கள் ஒதுக்கிட்டு அடுக்குமாடி குடியிருப்புடைய தளங்களில் நாங்கள் சென்ட்ரலில் தண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க, மனிதாமன அடிப்படையில். ஆனால் அவர் 15 ஒதுக்கிட்டு போனார். அதுக்கு பின்னாடி கூட வந்த ஆணையாளர்களும் இன்று வரைக்குமே குடிநீரை இணைப்பு தரல. இது இங்கே ஒரு குடியிருப்புகளே 2000 குடும்பங்கள் இருக்காங்க. இப்போ நகரத்தில் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் 10 இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்பு கொடுத்துருக்காங்க. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி 10 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. திட்டமிட 10 ஆண்டுகளாக இவர்களுக்கு இந்த சமூக மக்கள் மேலே தண்ணியை சுமந்துட்டு கொண்டு கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. இங்கே கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை, சாலை வசதி இல்லை, கழிவறை வெளியே கழிவறை சமுதாய கூடம் இல்லை. ஏதோ அந்த மகளை வெளியிருந்து இங்கே இருக்கிற மக்களை மீண்டும் நகரத்துக்குள்ளே ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், அவர்களுக்கும் உரிய மனிதாமனம் அடிப்படையில் சுயமரியாதையோடு வாழ வேண்டும்ங்கிற அடிப்படையில்
இங்கே அரசுமே இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் செய்யலை. இதே இந்த மக்களுக்கு இவ்வளோதான் முடியுங்கிற மனையில் இருக்காங்க. ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய் அரசு நிதி ஒதுக்குது. ஜல் கமிஷனில் தேசிய நேஷனல் ஃபண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபண்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் திட்டமிடப்பட்ட ஒரு பாகுபாடு போல் குடிநீர் வசதி இன்னும் செய்து மறுக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் மேலே கொண்டு போய் தண்ணி குடம் தவறி கீழே விழுகிறாங்க, மண்டை உடையுது, நிறைய பேர் கைகள் இழப்புகள் ஏற்பட்டிருக்குது. பெண்கள் சொல்லனா துயரத்துக்கு விடுறாங்க. ஒரு நாள் தண்ணி விடுறதுன்னா அன்றைக்கி விடுமுறை ஆகுது. எப்போ ஒரு விடிய தண்ணி பிடிப்பாங்க, அடுத்த நாள் வேலைக்கு போக முடியாது, இப்போ எக்ஸாமுக்கு போக முடியாது. இப்படி பெண்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகிறாங்க. அதே போல் ஆண்களும் தான். நீங்கள் குடத்தை நாங்கள் கூட எந்த அரசு அதிகாரியாவது வேலைக்கு போய்ட்டு 5 மாடி இடத்துல நடந்து போகிறதே மூச்சு திறலை ஏற்படும். ஆனால் பாவப்பட்ட இந்த ஏழை எளிய மக்கள் 6 மாடி கட்டடத்திற்கு சில இடங்களில் லிஃப்ட் இருக்குது, சில இடங்கள் லிஃப்ட்டே இல்லாத எந்த இடத்துலையுமே அடுக்குமாடி குடியிருப்பில் லிஃப்ட்டே இல்லை. எப்போ 6 மாடி கட்டிடங்கள் எந்த அதிகாரி ஒரு நாள் ஒரு 5 குடம் எடுத்தாங்கன்னா உள்ளபடியே இந்த மக்களுடைய வலியும் வேதனையும் புரியும். ஆனால் அதிகாரிகள் உடனடியாக ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக செலவிட வேண்டும் என்பது. அயோத்திதாஸ் பண்டிதர்களுடைய அந்த மேம்பாட்டு திட்டத்தின் கீழே நிதி ஒதுக்கீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய அரசு பூர்வமாக நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன் அதை ஒதுக்கீடு செய்வதில் இன்னும் பாகுபாடு கிடையாது? இந்த நிதியை ஒவ்வொரு பட்டியல் சமூக மக்களுக்கு வழங்கப்பட்ட நிதி பல நிதிகள் வகை மாற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் இலவச வேட்டி சேலைக்கு அரசனுடைய சிறப்பு உட்கூறு திட்டத்தினுடைய நிதி தான் பயன்படுத்துகிறாங்க. குப்பை வண்டி வாங்குறக்கு, குப்பை தொட்டி வாங்குற கூட பட்டியல் சமூக மக்களுடைய சிறப்பு உட்கூறு திட்டத்தில் வந்த நிதி தான் மடைமாற்றம் செய்யப்படுகிறது. பாதி நிதி பயன்படுத்துறதில்ல, சென்ட்ரலில் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இங்கே 2000 குடும்பங்கள் இருக்கிறாங்க, இன்னும் சுற்றுச்சுவர் எதுவுமே கட்டப்படல. கட்டி 5 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. ஒரு ஆண்டுகளுக்கு புதிதாக கட்டும் போது கூட உப்பு தண்ணி மேலே போகுது. அப்போ நல்ல தண்ணி மேலே போகண்டாம். குறைந்தபட்ச அறிவு கூட இந்த அதிகாரிகளுக்கு இல்லையாங்கிறத கேள்வி. ஏன்னா ஒரு நல்ல தண்ணி, குடி தண்ணீர், உப்பு தண்ணீர் போகிற அந்த மணலை நல்ல தண்ணீர் ஏன் தெரியல. இது ஒரு இந்த மக்கள் அவர்களுக்கு கேட்பதற்கு கூட யாரும் இல்லை. அரசு இவ்வளோதான் முடியுங்கிற ஒரு மாற்றாந்தாய் மனப்புடனே 3ஆம் தர குடிமக்களாக இந்த அரசு இந்த மக்களை நடத்துகிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அயோத்திதாஸ் பண்டிதர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இது போன்ற அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களுக்கு வீட்டுக்குள்ளேயே குடிநீர் இணைப்பு தருவதற்கான நிதி ஒதுக்கீடு பெறப்பட்ட நிலையிலும் அதனை மாற்று திட்டங்களுக்காக அரசு நிர்வாகம் பயன்படுத்துவதால் இது போன்ற மக்களுக்கு நேரடியாக குடிநீர் கிடைப்பதில் பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதாகவும் 5-7 மாடி கட்டிடங்களுக்கு படிகளிலே சுமந்து செல்லும் அவல நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் உடனடியாக இவர்களுக்காக நேரடியாக வீட்டினுள்ளே உப்பு தண்ணீர் போல குடிதண்ணீரும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அபிராமி, குடியிருப்பு வாசிகளின் இன்னல்கள் குறித்தான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அந்த கஷ்டத்தை கொடுக்கிறது யாரு? அதை தடுக்கிறது யாரு? மற்ற தொலைக்காட்சிகள் செய்ய தயங்குறது என்ன? செய்ய மறுக்கிறது என்ன? மக்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க? பணமா, பொருளா, இல்ல உண்மைய? நாட்டுல நடக்கிற உண்மை செய்திகளை, உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு மக்கள் ஏங்குறத ஊடகங்கள் என்ன செய்யணும்னு ஜனங்கள் நினைக்கிறத நாங்க செய்வோம். தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்யும்.